ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா முருங்கைக்காய் எங்கள் ஊரில் செய்கிற மாதிரி. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி போட்டு மிளகாத்தூள் போட்டு செய்வோம் நிறைய பேர். இந்த மாதிரியும் செய்வாங்க. எங்கள் ஊரில் முருங்கைக்காய் ரொம்ப நிறையா கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த முருங்கைக்காய் தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ வந்து அதுக்கு தேவையானது தேங்காய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம். அரைக்கிறதுக்கு தேவையானது முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் அரைக்க வேண்டியது தனியாக இருக்குது. என்னென்னா வந்து தேங்காய், காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதை அரைக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை தாளித்து விட்டுடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரியட்டும். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நம்ம பொரியல் மாதிரி செய்கிறோம் இல்லையா, இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு முட்டை உடச்சி ஊற்றினோம்னா முட்டை முருங்கைக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் முருங்கைக்காய் போட்டு பொரியல் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஆனால் இது கூட நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் அடுத்த வாட்டி முருங்கைக்காய் நிறையா இருக்கும்போது இந்த ரெசிபி போடுறேன். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி அலசி எடுத்து முருங்கைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்லலாம் இந்த பொரியெல்லாம் நாங்கள் சும்மாவே தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பாக இருந்தால் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் பொரியல் தான் பண்ண போகிறேன். தேங்காய் வேறு பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றும் போது குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ பொரியல்ன்றதுனால நம்ம தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் அரைக்க போகிறோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய், தேங்காய், சீரகம், இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ வந்து நான் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ சூப்பராக இந்த மாதிரி பூவாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க. இப்போ குழம்பு வேணும்னா அதை தண்ணியாக அரைச்சி ஊற்றணும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா இதுவாக கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இது கூட இதை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியோடு சேர்க்கும் போது அந்த பச்சை வாசனை போயிடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்குன்னா தண்ணி நல்லாவே வற்றிடும். இப்போ நல்லா முருங்கைக்காய் வாசனை அப்படியே வீடே மணக்கும் செய்யும் போது. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். தண்ணியெலாம் நல்லா வதங்கிருச்சு. முருங்கைக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நிறைய முருங்கைக்காய் மட்டும் செய்யணுன்னா இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தூத்துக்குடி ஸ்டைல் முருங்கைக்காய் பொரியல். இப்போ வந்து சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக ஹாட் பேக்கில் போட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அதுலேயே வந்து சிம்பிளாக ஒரு தாளிக்காத ரசம் வைக்கலான்னு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ஊற்றியாச்சு. தாளிக்கெல்லாம் இல்லை, சும்மா கொத்தமல்லி போட்டு சிம்பிளாக இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இது செஞ்சுட்டு கொஞ்சம் இடையில வந்து 11 o'clock கொஞ்சம் உப்புமா மாதிரி செய்யலாம். கொஞ்சம் காலையில் யாரும் எதுவும் சாப்பிடலை, அதனால் சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உப்புமா செய்யலான்னு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெனக்கடாமல் சும்மா சிம்பிளாக ஒரு உப்புமா தான். எண்ணெய் ஊற்றணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டோம். கடலைப்பருப்பு வேணும்னா போட்டுக்குங்க. நான் முந்திரி பருப்பு போட்டேன். இப்போ அந்த ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். தேவையான அளவு உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஒரு அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ரவை வறுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும். தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம், கிண்டி விட்டு. தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு நல்ல பொறுன்னு ரவை வந்து வெந்துடும். இப்போ வந்து உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ வந்து உப்புமாவை பாத்திரம் மாற்றிடலாம். இப்போ அடுத்து சமையல் பாதியில் நிற்கிது இல்லையா, அதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். உப்புமாவை வச்சிடலாம் ஓரமாக. இப்போ வந்து என்ன சாம்பார் வைக்கணும், இந்த கலந்த பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். கலந்த பருப்பு கூட சாம்பார் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையும் போட்டுட்டு என்னென்ன சேர்த்தேன்னு சொல்லிடுறேன், வீடியோ எடுக்கலை. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், 4 பல்லு பூண்டு தோல் எடுத்து
தக்காளி, வெங்காயம், அந்த கலந்த பயிறு, பூண்டு, சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு வேக வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு மசிச்சு விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த 1 கப் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கும் போது நான் கருவேப்பிலை போட போகிறதில்ல. ஏன்னா வேக வைக்கும் போது நிறைய கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டேன். இப்போ கடாய் வச்சுட்டு தேவையான அளவு கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இது பொரிஞ்ச உடனே அந்த பருப்பை தூக்கி அப்படியே ஊற்ற வேண்டியதான். எப்பயுமே துவரம் பருப்பு சாம்பார் வைக்கிறதோ இந்த மாதிரி பயிரெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு சாம்பார் வைங்க. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியலுக்கு பாசிப்பருப்பு என்ன பண்ணேன்னா நல்லா அலசிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். சமைக்கும் போதே நான் அதை செஞ்சுட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய்லாம் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்டாலுமே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காய் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா காய் கொஞ்சம் அதிக அளவில் கிடைக்கும். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அலசி சுடுதண்ணியில் ஊற வச்ச பாசிப்பயிறு அதை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ்லாம் பண்ண வேணாம். இது மேலே நம்ம வந்து அலசி கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கலாம். சும்மா அப்படியே இது பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிண்டலாம் வேண்டாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பருப்பு அடியில் இருந்தால் தான் அது வேகிறதுக்கும் மேலே காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் பருப்பு வந்து கீழே இருக்கும்போது ஒரே சீராக கரெக்டாக வேகும். இப்போ வந்து ஓரளவு லைட்டாக வெந்திருக்கு பருப்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி திறந்து வச்சிடலாம், மூட வேணாம். கொஞ்சம் அந்த தண்ணி வற்றின உடனே வெறும் தேங்காய் பூ ஆக்கி வச்சுருக்கேன். ஏன்னா காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டோம், சீரகமும் போட்டு தாளிச்சிட்டோம். இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டு அவரைக்காக்கும் பச்சை மிளகாக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தோம். இப்போ பருப்பு பூத்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு அடுப்பில் எங்கள் பெட்டுக்கான சாப்பாடு, ஒரு அடுப்பில் எங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். சரி இந்த டைமில் பொறுமையாக கிச்சன் செல்ஃபை க்ளீன் பண்ணிடலான்னு கொஞ்சம் கொஞ்சம் இருந்த மளிகை சாமான்லாம் ஒரு டம்ளரில் போட்டுட்டு எல்லா டப்பாவையும் கழுவ போட்டாச்சு. இப்போ அவரைக்காய் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த டப்பாவெல்லாம் கழுவிட்டேன். அடுப்பில் இருக்கிற நேரம் கிச்சனில் இருக்கிற வேலையே நம்ம சின்னதாக க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா எப்போவுமே கிச்சன் நீட்டாக சுத்தமாக இருக்கும். சமைக்கிறோம் போகிறோம் வரோனாலே கிச்சன் க்ளீனாக இருக்காது. டப்பாலாம் அந்த கையோடையே எடுக்கும்போது அழுக்காக இருக்கும். இப்போ எல்லா டப்பாவையும் கழுவிட்டு சிங்க்லேயும் நல்லா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சூப்பராக தேய்ச்சி கழுவியாச்சு. இப்போ மூடியெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சிடலாம். இப்போ மேடை உப்புட்டு பாட்டில் கூட எல்லாமே கழுவியாச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணணும், வெயிலில் கொஞ்சம் வச்சுட்டு தொடச்சிட்டு மளிகை சாமான்லாம் திரும்ப ஃபில் பண்ணிடலாம். நம்ம கிச்சன் மேடையில் துணி வச்சு தொடச்சிட்டே இருக்கும்போது நனைஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது வச்சு நீங்கள் தொடச்சி நல்லா தண்ணி எல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் துணி வச்சு தொடச்சிங்கன்னா மேடை எப்போவுமே நீட்டாக இருக்கும். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரம் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை நம்ம வடிச்சிடலாம். நான் சாதம் எப்போவுமே குக்கரில் வைக்க மாட்டேன், வடிக்க தான் செய்வேன். இப்போ சாதம் வடித்து முடிச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து பெட்டுக்கான சாப்பாடு மட்டும் வெந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அடுப்பை கடைசியாக தான் பொறுமையாக டீப்பாக துடைக்கணும். இப்போ வந்து என்னென்ன செஞ்சோன்னு பார்த்துடலாமா. சூப்பராக கலந்த பயிர் போட்டு சாம்பார், அப்புறம் இது கொஞ்சம் உப்புமா செஞ்சோம் இல்லையா, அந்த உப்புமாவுக்கு அரைச்ச சட்னி, அப்புறம் பாசிப்பயிறு அவரைக்காய் பொரியல், சூடாக சாதமும் ரெடி. இப்போ கிச்சனும் கபோர்டெல்லாம் ஓரளவு தொடச்சி கிடிச்சு க்ளீன் பண்ணி டப்பாலாம் கழுவியாச்சு. ரொம்ப டீப் க்ளீன் இல்லை, ஒரு சிம்பிளான அந்த கபோர்ட் க்ளீன் மட்டும்தான். இப்போ டப்பாலாம் கழுவி இருக்குல்ல, இதை கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா. இந்த குக்கிங் வீடியோ, க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.